உடனான இஸ்ரேல் அந்த போர் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை அந்த தொடர்ச்சியாக அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த காசா ஸ்ட்ரிப் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் லெபனான் மீதும் சமீபத்தில் அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. வான்வழி தாக்குதலாக இருந்தது. அந்த வான்வழி தாக்குதலில் பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 800 லெபனானியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக பார்த்தோம்னால் அந்த தரைவழி தாக்குதல் என்பதும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னால் தற்போது சமீபத்தில் அமெரிக்காவின் சார்பில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இந்த பாதுகாப்பு குறித்தான அந்த நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக அது சம்பந்தமான அந்த காரியங்கள் என்பது நடத்தப்பட்டது. அதில் அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் ஈரான் ஏற்கனவே இந்த தாக்குதலுக்காக திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் என்பது தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது அது உண்மையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது பார்த்தோம் என்றால் ஈரான் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிறது. டெல் அவீவ் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது இஸ்ரேல் என்பது அந்த தாக்குதலை சமாளிப்பதற்கான அந்த செயல்பாடுகளில் இறங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தற்போது இந்த போர் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு 3ஆம் உலக போர் அளவிற்கு கொண்டு செல்லலாம் என்கிற அரசியல் விமர்சகர்களோட ஒரு கருத்தாக இருக்கிறது. தற்போதைய வாக்கில் இந்திய நேரப்படி பார்த்தோம் என்றால் 10:10 இந்த போர் என்பது தொடங்கப்பட்டதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கிறது. தொடர்ச்சியாக ஈரான் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த டெல் அவீவ் உள்ளிட்ட பகுதிகளில் ஏவி இருப்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. டெல் அவீவில் இருக்கக்கூடிய மக்களை அதிகாரப்படி மிக வேகமாக அந்த டெல் அவீவ் நகரிலிருந்து வெளியேற்றுவதற்கான அந்த நடவடிக்கைகளை இஸ்ரேல் அரசு என்பது எடுத்திருக்கிறது. இந்த ஈரான் தாக்குதல் என்பது கணிக்க முடியாத ஒரு தாக்குதலா என்கிற ஒரு கேள்வியை நாம் பார்க்க வேண்டும். அந்த கணிக்க முடியாத தாக்குதலுக்கு ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் மீது கண்டிப்பாக ஒரு தாக்குதலை நடத்தும் என்கிற வகையில் அவர்கள் தெரிவித்திருந்தார். அந்த கணிப்பு என்பது தற்போது உண்மையாகி இருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக அந்த 2021 அந்த போரில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காசாவில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் மீதும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்புல்லா அமைப்பின் மீதும் கடுமையான ஒரு தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். லெபனானில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மீதும் அங்கே இருக்கக்கூடிய அந்த லெபனேஸ் அந்த அமைப்பினை சேர்ந்தவர்கள் அதே போல அங்கு தரைவழி தாக்குதல் மற்றும் வான்வழி தாக்குதலையும் ஈடுபட்டு இருந்தார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தற்போது ஈரான் என்பது அதற்கு பதிலடி தாக்குதலாகத்தான் கொடுப்பதற்காக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தாக்குதலை பொறுத்தவரைக்கும் தற்போது வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் என்னவென்றால் இந்த தாக்குதலில் 200க்கும் மேற்பட்ட அந்த ஏவுகணைகள் டெல் அவீவ் பகுதிகளில் ஏவப்பட்டிருப்பதாக ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அடுத்த என்ன கட்ட நடவடிக்கையில் இஸ்ரேல் இறங்கும் என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேலும் அடுத்து அவர்கள் போரை முன்னெடுப்பதற்கான ஒரு வேலையில் ஈடுபடுவாங்க அப்படின்றதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இராணுவம் என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தரப்பில் பதில் தாக்குதல் கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இஸ்ரேல் செய்திருப்பதாகவும் நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. ஈரானை பொறுத்தவரை பார்த்தோம்னால் ஈரானோட அந்த தாக்குதல் சக்தி என்பது கிட்டத்தட்ட ஒரு 1000 சதுர கிலோமீட்டர் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 1000 சதுர கிலோமீட்டர் பகுதிக்கு இருக்கக்கூடிய ஒரு அளவில் இந்த தாக்குதல் என்பது இன்னும் தீவிரமாகும் அப்படின்றதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஈரான் ஏன் இந்த தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் என்றால் ஏற்கனவே இஸ்ரேல் அதனை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அதனை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் தொடர்ச்சியாக தாக்குதலில் இறங்குவதற்கான அந்த திட்டத்தில் இறங்கியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் சமீபத்தில் கூட இந்த லெபனான் மீதான அந்த தாக்குதல் என்பது இருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தற்போது ஈரான் அதனை முந்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலோட முந்துதலாக ஒரு தாக்குதலில் இறங்கியிருக்கிறார்கள். அந்த தாக்குதல் அடிப்படையில் தான் தற்போது இந்த தாக்குதல் சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் என்பது அங்கு டெல் அவீவ் பகுதியில் ஏவப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை மிக முக்கிய ஒரு நகராக டெல் அவீவ் நகர் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜெருசலேம் என்கிற ஒரு மிக முக்கிய நகராகவும் இருக்கிறது. ஜெருசலேம் அந்த பகுதியைத்தான் இஸ்ரேல் என்பது தன்னுடைய அதிகாரப்பூர்வ தலைநகராக தெரிவித்தாலும் கூட டெல் அவீவ் தான் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தலைநகராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் டெல் அவீவ் மிக முக்கியமான ஒரு நகராக இருக்கிறது.
அந்த நகர்ப்பகுதியில் இப்போ தாக்குதல் என்பது நடைபெற்றிருப்பது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஏற்கனவே தெரிவித்திருந்தார், இந்த போரில் நாங்கள் தீவிரமாக இறங்கியிருக்கிறோம், கடுமையான தாக்குதலை கொடுப்போம், எங்களை இந்த போரில் யார் எதிர்த்தாலும் கண்டிப்பாக அவர்கள் மீது கடுமையான தாக்குதல் என்பது இருக்கும் அப்படின்னு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஈரான் இந்த போரில் துணிஞ்சு இறங்கியிருக்காங்க. இஸ்ரேலை கடுமையாக தாக்கியிருக்காங்க. இஸ்ரேல் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்கு. இந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாக கண்டிப்பாக இஸ்ரேலிருந்து கடுமையாக இருக்கும். ஏன்னா இஸ்ரேலின் பக்கம் பார்த்தோம் என்றால் அமெரிக்கா என்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அமெரிக்கா தொடர்ச்சியாக தன்னுடைய கப்பல்களை அந்த கருங்கடல் பகுதிக்கு அமைச்சு அங்கிருந்து இஸ்ரேலுக்கு அந்த பேக்கப்பை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டில் இறங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த போர் என்பது ஒரு தீவிரமடைந்திருக்கிறது. கண்டிப்பாக பார்த்தோம் என்றால் ஈரானுக்கு சம்பந்தப்பட்ட அரபு நாடுகள் வந்து கண்டிப்பாக இந்த போர்களில் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் என்பது எழும். அந்த நிலையில் பார்த்தோம்னா இந்த போர் என்பது மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு என்பதுதான் இருக்கிறது. இந்நிலையில் இந்த போர் அடுத்த கட்டமாக என்ன இருக்கும், இதில் இந்தியர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் என்றால் டெல்லி நகரில் இந்தியாவிலிருந்து நிறையா மக்கள் வந்து படிக்க போயிருக்காங்க, மாணவர்கள் படிக்க போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இந்தியர்களும் அதிக அளவில் அந்த டெல்லி பகுதி இஸ்ரேல் பகுதிகளில் பணியாளர்களாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் என்பதும் இருக்கிறது. அதே போல் ஈரான்லேயும் அதிக அளவு அந்த இந்தியர்கள் இருப்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இந்தியர்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்வதுதான் ஏற்றதாக இருக்கும் என்பதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த போர் என்பது ஒரு தீவிரமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது. காசாவை மட்டும் ஈரான் தாக்கியது 2021, ஆனால் தற்போது அது லெபனானாக அதிகரித்து தற்போது ஈரான் வரைக்கும் அந்த போரில் உள்ள வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இந்நிலையில் இந்த போரோட தீவிரத்தன்மை எதில் எதிரொலிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பங்குச்சந்தையில் கடுமையாக எதிரொலிக்கும். இப்போ போர் தொடங்கிய கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்திலேயே அமெரிக்க பங்குச்சந்தையில் கிட்டத்தட்ட நாஸ்டாக்காக இருக்கட்டும் டவுன்டான்ஸாக இருக்கட்டும் 2% வரைக்கும் குறைஞ்சிருக்கிறது. நாளைக்கு காலையில் இந்திய பங்குச்சந்தைகள் காலை 9:15 மணிக்கு ஓப்பன் ஆகும், அதாவது பப்ளிக் ஓப்பன் ஆகும். 9 மணிக்கு ரீட்டைலர்ஸ்க்கு ஹோல்சேலருக்கு ஓப்பன் ஆகிடும். அந்த 9 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது இந்திய பங்குச்சந்தைகளும் கடுமையான ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்திய பங்கு